வணக்கம். நான் உங்கள் பேரொளி. தொடர்ச்சியாக குடமுழுக்கு என்ற பெயரில் தமிழர்களின் கோவில்களில் உள்ள கல்வெட்டுகள் தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. தஞ்சை பெரிய கோயிலில் தரைதளம் பராமரிப்பு என்ற பெயரில் தரைதளத்தை பெயர்த்து இவர்கள் புதுப்பிக்கிறேன் என்ற பெயரில் தஞ்சை பெரிய கோவிலின் பாரம்பரியத்தை அழிக்கிறார்கள். தொடர்ச்சியாக இதை செய்வது யார் என்று பார்த்தால் இந்துத்துவா என்ற பெயரில், இந்து சமய அறநிலைத்துறை என்ற பெயரில் தமிழ்நாடு அரசும் இந்திய ஒன்றிய அரசும் சேர்ந்து இந்த வேலைகளை தொடர்ச்சியாக செய்கிறது. தமிழர்களின் தொன்மம், தமிழர்களின் மீட்சி, தமிழர்களின் பண்பாட்டு புரட்சி வெல்லக்கூடாது, தமிழர்கள் வெல்லவே கூடாது என்பதில் இந்திய ஒன்றிய அரசும் இங்கே இருக்கும் திராவிட அரசும் ஒரே நிலைப்பாட்டில் தான் உள்ளது. தமிழர்களின் தொன்மம் உலகறியச் செய்தது இப்பொழுது மன்னன் என்ற ஆய்வாளர். அவர் இரும்பின் தொன்மம் என்று ஆயுத தேசம் என்ற நூலில் முழுக்க தமிழர்களின் இரும்பு பயன்பாடு பற்றிய உண்மைகளை தொடர்ச்சியாக 2019 அவர் வெளியிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ்நாடு அரசு உலக ஆய்வாளர்களை வைத்து நாங்கள் ஆய்வு செய்து அதை தெரிந்து கொண்டோம். தமிழர்களின் தொன்மம் பார்த்தீங்கன்னா 5300 ஆண்டுகள் முற்பட்டது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அது தேர்தல் நேரத்தில் மட்டும் இவங்களுக்கு எங்கேருந்து தான் இந்த நாணயம் பிறக்கும் என்று தெரியவில்லை. தேர்தல் நேரத்தில் மட்டும் தமிழர் அப்புறம் அன்னைக்கு நம்ம சொன்னார் யார், இவர் தான் அப்பா ஸ்டாலின். யாருக்கப்பா யாருக்கப்பான்னு கேட்குறேன். நீங்கள் தந்தை பெரியாரையே போயால் நொந்தை பெரியார்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். நீ என்னென்னா அப்பாங்கிற, நீ அப்பா தான் சரக்குத்தி கொடுப்பானா? அப்பா தான் இது சாராய கடை வச்சு எல்லாருக்கும் சரக்குத்தி கொடுத்து அவன் நீ சொல்கிற மாதிரி அப்பானே வச்சுப்பான். அந்த மகள்களோட தாலி இருக்கிறதுக்கு வேலை பார்க்கறது தான் அப்பாவா? என்ன பண்ணி சொல்லியிருக்கு. இதெல்லாம் கேட்க வேண்டிய சூழலில் தமிழர்கள் இருக்கும் பாருங்க. தேர்தல் நேரம் வந்தால் தமிழர் அப்படிங்கிறது, தமிழர்கள் தங்களுடைய தனி குணத்தை காட்டி விடுவார்கள். ஆமாம், காட்டிவிடுவோம். எங்களுக்குன்னு ஒரு தனி குணம் இல்லை. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, அவருக்கென்ற ஒரு குணம் உண்டு. அதை நாங்கள் காட்டிடுவோம். அந்த வர்ற தேர்தல் இருக்குல்ல, 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்குல்ல, அதில் நாங்கள் யாருன்னு உங்களுக்கு காட்டிடுறோம். திராவிட மாடல் அரசே, உங்களுக்கு நாங்கள் யார் என்று காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது, நேரம் நெருங்கி விட்டது. தேர்தல் முடிஞ்ச பிறகு இவர்கள் தமிழர் என்று வாக்கு கேட்டு வெற்றி பெற்ற பிறகு திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது, மாடல் அரசு. திராவிடங்கிறது சமஸ்கிருத சொல்லு, மாடலுங்கிறது ஆங்கில சொல்லு. தமிழ் வாழும் நல்லா. இவங்களோட திட்டமே இப்படி தான் இருக்கும். நம்ம பள்ளி அப்படின்னு இருக்காது, நம்ம ஸ்கூலு, நம்ம சதுரங்க விளையாட்டுன்னு இருக்காது, நம்ம செஸ்ஸு. எப்படின்னா மொழியை கலந்து மொழியை அழிப்பான். யார்? திராவிட. அவன் நேரடியாக அழிப்பான். அவன் இந்தியை புகுத்தி நேரடியாக அழிக்க அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இவன் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்னு சொல்லுவானே ஒழிய செயல்பாட்டில் திட்டத்திலலாம் தமிழ் எங்கேயுமே இருக்காது. என் குடமுழுக்கு எல்லா கோயிலையும் நீ தமிழ்லேயே பண்ண வேண்டியதுன்னா, தஞ்சை பெரிய கோயிலுக்கு போராடியில் வாங்க வேண்டியிருக்கு. தஞ்சை பெரிய கோயிலுக்கு குடமுழுக்கு செய்கிறதுக்கு தமிழ் தேசிய பேர் இயக்கமும் நாம் தமிழர் கட்சியும் வழக்கு போட்டு போராடி 50% தமிழில் குடமுழுக்கு செஞ்சு 50% சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு செய்கிறதுக்கு நீதிமன்றம் ஆவணப்படுத்துது. தமிழர் கட்டிய கோவில், தமிழர்கள் நாங்கள் கட்டின கோவிலில் நாங்கள் எங்கள் மொழியில் குடமுழுக்கு செய்கிறதுக்கும் மந்திரம் ஓதுறதுக்கும் அனுமதி மறுக்கிறதுக்கு நீ யார்? முதல்ல உனக்குன்னு இந்த மாநிலம் இருக்கா? சமஸ்கிருதத்தில் இந்த மாநிலம் வச்சுருக்கீங்களா? சமஸ்கிருதம் நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு பொருள். பழமொழிகளால் உருவாக்கப்பட்ட மொழி அப்படின்னு பொருள். அதே தான் இந்தியும். இந்தி ஒரு கலவை மொழி. 500 ஆண்டுகளுக்கு கூட உன்னோட தொன்மம் இல்லை. பல மொழிகள்லேருந்து சொற்களை கடன் வாங்கி உருவாக்கி வச்சுக்கிட்டு அது ஒரு மொழின்னு கட்டமைச்சு இந்தி வந்த பிறகு 27 மொழி அழிஞ்சிருக்கு. மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இந்தி வந்த பிறகு அவனுடைய தாய்மொழி அழிஞ்சுக்கிட்டு, அதேமாரி இந்த நிலத்துலேயும் நீ இந்தியை வரைச்சனா அதுதான் நடக்கும். நீ ஏற்கனவே இங்கே தமிழர்கள் தமிழுங்களாக மாறிட்டு இருக்காங்க. இவன் நம்ம ஆங்கிலேயன் பெற்று போட்ட கள்ள குழந்தை மாதிரியே பேசிகிட்டு இருப்பான் எப்போ பார்த்தாலும். அது என்னன்னே தெரில. இதில் சாப்பாட்டில் அரிசியில் கல் கடந்தால் எடுத்து போட்டு சாப்பிட்றோம், அப்படியே சாப்பிட மாட்டோம்ல. அதேமாரி மிளகுல பார்த்தீங்கன்னா பப்பாளி கொட்டை கிடந்ததுன்னா
அதை எடுத்து போட்டுட்டு தான் சமைப்போம். பப்பாளி கொட்டையோட சேர்த்து வச்சு அதுதான் மிளகுன்னு சொல்லி நம்பி சமைக்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி தானே தமிழில் மொழியில் கலப்படம் இருக்கிறதையும் நீ தூக்கி எறிஞ்சிட்டுல பேசிகிட்டு இருக்கணும். உன் நாக்கில் முதல்ல பழக்கணும். உன் நாக்கை பழக்கலைன்னா அது என்ன அர்த்தம்னு கேட்குறேன். டீ கொடுங்கிறது, கடையில் போய் டீ கொடுக்குறீங்கிறது, ஏன் தேநீர் கொடுன்னு சொன்னால் அவன் கொடுக்க மாட்டானா? இல்லை உனக்கு தான் வாய்க்குள்ளே இறங்காதா? இப்படியே ஒரு உளவியலை உருவாக்கிட்டான் தமிழர்கள் மத்தியில். தமிழ் பேசுனா வேலை கிடைக்குமா, தமிழ் பேசுனா சோறு கிடைக்குமா? ஏன்டா தமிழ் தாண்டா உலகமே. தமிழர்கள் தாண்டா உலக நிலப்பரப்பின் பூர்வ குடிகள். இன்றைக்கும் தமிழ் ஊர் பெயர்கள் உலகம் பூரா இருக்குது. இன்றைக்கும் நாங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றி இந்த உலகத்தில் வாழ்ந்த பூர்வகுடி மக்கள். இன்றைக்கி எங்களோட மொழி கொஞ்சம் கொஞ்சமாக சிதைஞ்சு அழிஞ்சு பல்வேறு மொழிகளாக உலகில் பேசப்படுகிற எல்லா மொழிகள்லேயும் தமிழோட வேர்ச்சொல் கலைச்சொற்கள் இன்னும் அப்படியே காண கிடக்கிறது. பழங்குடியினர் மக்கள் பேசுகிற சொல்லல, பழங்குடியினரில் கேமரூன் பழங்குடியினர் மக்கள் போய் பேசுகிறான். அந்த இடத்துல ஒரு நெறியாளர் ஒரு பேட்டி எடுக்க போகும்போது வா 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 அப்படின்னு கூப்பிட்றான். தமிழ் சொல்லு. அவன் தமிழரா என்னங்கிறது அவனுக்கு தெரியுதோ இல்லையோ, நமக்கு தெரியும்ல. உலகம் பூரா ஆய்வு ரீதியாக தமிழர்கள் தான் உலகத்தின் முதல் குடி, தமிழ் தான் உலகத்தின் முதல் மொழி அப்படின்னு நிறுவுறான். ஆனால் இங்கே உள்ள இந்த ஒன்றிய அரசு தமிழுக்கு நிதி ஒதுக்கு அப்படின்னா அவனுக்கு வாதம் வந்துடும். தமிழுக்கு நிதி ஒதுக்குறதுன்னா அவனுக்கு வந்து ரொம்ப சிக்கலாக இருக்கும். தமிழுக்கு நிதி ஒதுக்க மாட்டான். தொல்லியல் துறை ஆய்வுகளை சரியாக அறிவிக்க மாட்டான். புரிதுங்களா? அவனுக்கு வந்து என்னமோ சான்ஸ்கிரிட்டு பற்று தான் இருக்குது. உனக்கு சான்ஸ்கிரிட்டே உன் மொழி இல்லை. முதல்ல நீ ஒரு நாடோடி கூட்டம், ஸ்டெப்பி புல்வெளி மக்கள். நீங்கள் உங்களுக்கு எப்படி மொழி உருவாக்குற ஆற்றல் இருக்கும்? அந்த மொழியை உருவாக்கி கொடுத்ததே தமிழர்கள் தான். சமஸ்கிருதம் அப்படிங்கிற மொழியை உருவாக்கி கொடுத்ததே தமிழர்கள் தான். நீங்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு நாடோடி கூட்டத்துக்கு உங்களுக்கு எப்படி மொழி அறிவு இருக்க வாய்ப்பு இருக்குது? வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு மொழி அறிவே கிடையாது. அங்கே உருவாக்கி கொடுத்த மொழி அதே உன் மொழி தாய்மொழின்னு நம்பிட்டு இருக்க. அது என்ன பண்ண முடியும்? அங்கங்கே ஆக்குப்பை பண்ணியே பழக்கப்பட்டவர்கள் அவர்கள். எப்படின்னா ஸ்டெப்பி புல்வெளி மக்கள் யாருன்னா அங்கங்கே ஆக்குப்பை பண்ணியே பழக்கப்பட்டவங்க. அங்கேருந்து வரும்போது ஈரானில் உள்ள ஆரியன் அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் ஆக்குப்பை பண்ணிப்பான். இங்கே தமிழர்கள்ட்ட உள்ள அந்த பூநூல், அந்த அளவு கருவியான பூநூல், ஐந்தொழில் செய்கிறவங்க பயன்படுத்துகிற பூநூலை வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிட்டான். ஆக்குப்பைனா இதை ஆக்கிரமிச்சிக்கிட்டான். அதேமாதிரி பேசும்போதே பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆங்கிலம் வருதில்ல, இது வந்து நாக்கை திருத்த முடியாமல் சில சமயங்களில் வருது. எல்லாருக்கும் வருது. அதே போல் எல்லாருக்கும் வருது. இதை தவிர்க்கணும். நாக்கில் வாழாத தமிழ் நாட்டில் எப்படி வாழும்? நான் முதல்ல என்ன மாற்றத்தை உருவாக்க வேண்டும் உலகத்தில் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாற்றத்தை என்னிலிருந்து தொடங்கணும். நீ உன்னிலிருந்து தொடங்கணும். அப்போ தான் அந்த உலகத்தில் நீ வந்து ஆகச்சிறந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா தமிழர்கள் தொடர்ச்சியாக வரலாற்றில் வீழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். சோழர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு தமிழர்கள் மீண்டெழவே இல்லை. அது மீண்டெழுந்தது ஒரே ஒரு இடம்தான், தமிழீழத்தில். தலைவர் கட்டிய படையில் தமிழீழ விடுதலை புலிகள் அப்படிங்கிற அமைப்பு வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே தமிழீழத்தை ஆட்சி செஞ்சுது, நல்லாட்சி கொடுத்தது. தமிழீழ வைப்பகம், தமிழீழ காவல்துறை அப்படின்னு சொல்லி எல்லாமே அங்கே இருந்துச்சு. உங்களுக்கு தலைவர் ஆட்சியில் வந்து மக்கள் நல்லபடியாக வாழ்ந்தாங்க. அது தொடர்ச்சியாக இப்போ 39 நாடுகள் துணை கொண்டு ஈழத்தில் வந்து மிகப்பெரிய இனப்படுகொலையை சிங்கள அரசும் இந்திய ஒன்றிய அரசும் இங்கிருந்த திமுகவும் காங்கிரஸும் செய்து முடித்தார்கள். இந்திய உளவுத்துறை திட்டமிட்டு அந்த இதை செஞ்சு கொடுத்தான்னு சொல்லி ராஜபக்சவே பேசியிருக்கான். இந்தியா தான் இந்த போருக்கு வந்து எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கு, பெரும் உதவி செஞ்சுருக்குன்னு சொல்லி பேசியிருக்கான். இவன் வந்து ஆயுதம் கொடுத்தான், இது கொடுத்தான், எல்லாமே கொடுத்தான். எல்லாமே இந்தியா கொடுத்தான். கிட்டத்தட்ட 39 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் துணையோட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பையும் அங்கே உள்ள தமிழர்களையும் தொடர்ச்சியாக இனப்படுகொலை பண்ணி 2009 அவன் வந்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறான். நீ முடிக்கலாம் முடியாது. அந்த போராட்டம் அடுத்த வடிவமாக அது மாறி போகுமே ஒழிய நீங்கள் எங்கள் தமிழீழ அந்த முழக்கத்தை, தமிழீழ தனிநாடு குடியரசை நீ வந்து அடக்கி ஒடுக்கி வச்சிட முடியாது. அதற்கான தீர்வு கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். அதை தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுக்கிறோம். பொது வாக்கெடுப்பு முறையிலேயாவது தமிழர்களுக்கு இந்த தமிழீழம் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கோம்.
நீ வந்து சிங்கள அரச பயங்கரவாதத்தால் தான் புலிகள் உள்ளிட்ட பல அமைப்புகள் இருந்தது. புலிகள் தொடர்ச்சியாக சரியான முறையில் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை சிங்கள அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக தூக்க வேண்டிய சூழல் வந்தது. நீ வந்து எங்கள் மக்களை வந்து கற்பழித்து கொன்ன, எங்கள் தமிழன் இந்த துடைக்கறி இங்கே கிடக்குன்னு வெட்டி வச்ச, ஸ்ரீ அப்படிங்கிற எழுத்தை வந்து சிங்கள எழுத்தை வந்து நீ முதுகில் தார் குச்சால எழுதி எழுதி சிரித்த, என் மக்களை காப்பாற்றுறதுக்கு எனக்கென்று ஒரு படை வேணும்ல. அந்த படை தான் தமிழீழ விடுதலை புலிகளாக அந்த நிலத்தில் தோன்றுது. அந்த படையின் நியாயமான கோரிக்கையான தமிழீழம், இலங்கையே எங்களோட நாடு, உலகமே தமிழர்களோட நாடு, அதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. நீ வந்து குடியேறிய நீ வந்து சிங்களர்கள் வந்து எங்களை அடித்து விரட்டுறீங்க. இன்றைக்கும் இலங்கையில் சுதந்திர தினம் கொண்டாடப்படும் போது கல்லூரி மாணவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ போராடுறாங்க. கருப்பு துணி காமிச்சு எதிர்ப்பை தெரிவித்து போராடுறாங்க. அவனை வந்து சிங்கள காடையர்கள், இந்த காவல்துறையும் இந்த மற்ற பொதுமக்கள் யூனிஃபார்ம் இல்லாமல் வேறு உடையில் சீருடை இல்லாமல் வேறு உடையில் இருக்கிற நபர்கள் வந்து அடித்து இழுத்துட்டு போகிறத பார்க்க முடியுது. இன்றைக்கும் அங்கே சூழல் அப்படி தான் இருக்குது. அப்போ வந்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இருந்தப்ப இந்த மாதிரி மேலே கை வச்சிட முடியுமா? மக்களை இது பண்ணிட முடியுமான்னு. இன்றைக்கி எங்களோட அமைப்பு வீழ்ந்துட்டு அப்படின்னு நீ நம்புகிற, அது காலம் பதில் சொல்லும். அதுக்கு அப்படி இருக்கிற சூழல் தானே இன்றைக்கும் சிங்கள நிலத்தில் இருக்குது. அப்போ இந்த மண்ணின் பூர்வகுடி, இந்த உலகத்தின் பூர்வகுடி மக்கள் தமிழர்கள் அதை புரிந்து கொண்டு தமிழர்களோடு நீங்கள் ஒத்துழைச்சி வாழணுமே ஒழிய எங்களை உங்களை எதிரியாக நீங்கள் பார்க்கக்கூடாது. நாங்கள் எந்த இனத்தையும் எதிரியாக பார்த்ததாக வரலாறு இல்லை. எங்களுடைய போரும் சரி, எங்களுடைய அனைத்து கொடைமடம் படைமடம் போரில் பார்த்திங்கன்னா, போர் வந்து இப்படி தான் புரியணும் அப்படிங்கிற அறத்தோடு போர் புரிஞ்ச மறவர் கூட்டம் தமிழர்கள். அப்படி இருக்கிற இதுவரைக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு சிங்கள மக்களை கொன்றார்கள் அப்படிங்கிற வரலாறு கிடையாது. அப்படி அறம் சார்ந்த போர் செய்தோம் நாங்கள். ஆனால் நீங்கள் அப்படி செஞ்சீங்களா? எங்கள் மேலே கொத்து குண்டுகளை போட்டு எங்களை கொன்னீங்க. தொடர்ச்சியாக எங்களை முள்வேலி முகாமுக்குள் அடைத்து சித்திரவதை செய்து கொன்னீர்கள். எங்கள் தமிழ் பெண்களை வந்து கற்பழித்து புறப்புறுப்பில் குண்டு செலுத்தி கொன்னீர்கள். ஆய்வு என்ற பெயரில் அம்மாவுக்கு முன்னாடி மகனையும், தங்கைக்கு முன்னாடி அண்ணனையும், அப்பாவுக்கு பின்னாடி மகளையும் அந்த மாதிரி வர சொல்லி உடைகளை கலற்றி, இது என்ன முளைகளை பிடித்து, இது என்ன குண்டா வெடிக்குமா என்று சிங்கள காடையர்கள் எங்களை அவ்வளவு துன்புறுத்தி எங்களை கொன்றீர்கள். வரலாற்றில் பெருந்துயரம் என்னவென்றால், இங்கு 13 கோடி தமிழர்கள் உலகம் பூரா பரவி இருக்கோம். இங்கே பக்கத்து நிலத்தில் தமிழ்நாட்டில் இவ்வளவு தமிழர்கள் இருந்தும் அன்று அந்த போரை நிறுத்துவதற்கான வேலையை தமிழர்களால் செய்ய முடியவில்லை. காரணம் என்னவென்று பார்த்தால், இங்கிருந்த தலைமை தமிழர் தலைமை இல்லை. அது ஒரு தெலுங்கர், அது ஒரு கருணாநிதி என்ற தட்சிணாமூர்த்தி என்ற கருணாநிதி ஆட்சி அன்று நடந்து கொண்டிருந்தது. ஒன்றியத்தில் பார்த்திங்கன்னா மன்மோகன் சிங் ஆட்சி வந்து அன்றைக்கி நடந்துருந்துச்சு. சர்வதேச நாடுகள் இணைந்து இந்தியாவின் பெரும் உதவியோடு எங்களை கொன்று முடிச்சிங்க. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இந்தியா முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிரான நாடு. இந்தியா முழுக்க முழுக்க தமிழர் விரோத செயல்களை செய்யும். இந்திய ஒன்றியம் தமிழர்களின் நிலத்தை பறிக்கும். இந்திய ஒன்றியம் தமிழர்களின் வளத்தை திருடும். இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர் வளத்தை எப்படி திருடணும்னா, கர்நாடகாவில் தண்ணி விடாமல் ஆக்கணும். தண்ணி விடாமல் ஆக்கணும்னா 1970களில் அவன் வந்து அணை போடுறான், கபினி அணை கட்டலாம். அப்போ வந்து இங்கிருந்த தமிழக தலைமையான கருணாநிதி அதற்கு அனுமதி கொடுத்தாரு. தொடர்ச்சியாக தமிழர்களை வந்து வீழ்த்துறதுக்கான வேலையை அப்போதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டு தான் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதே வேலையை தான் செய்தது. எம்ஜிஆர் வந்து தமிழீழ விடுதலையை தலைவரை மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனை ஆதரித்தார். ஆனால் இங்கு தமிழ்நாடு விடுதலைக்காக போராடிய தமிழர்களை, தமிழ்நாடு விடுதலை படையை அவர் ஒடுக்கினார்.
தமிழரசன், புலவர் கலியபெருமாள், நம் முன்னத்தியர் அவர்கள் போராட்டத்தை ஒடுக்கியது திமுக அரசாங்கமும் உண்டு, அதிமுக அரசாங்கமுக்கும் பங்கு உண்டது. தொடர்ச்சியாக தமிழ்நாடு விடுதலையை அவர் ஏற்கவில்லை. தமிழீழ விடுதலையை ஏற்றவர் தமிழ்நாடு விடுதலையை ஏற்கவில்லை. எம்ஜிஆர் அவர் மீதும் நிறைய முரண்களோடு தான் அவரை நாங்கள் அணுகி கொண்டிருக்கிறோம். அதே போல் தமிழர்கள் இதுவரை ஆட்சி செய்ததில் தமிழ் நிலத்தில் தமிழக முதல்வர், தமிழ்நாட்டின் முதல்வர், தமிழர் முதல்வர் என்று பார்த்தால் அது காமராஜர், எடப்பாடியார், ஓ பன்னீர்செல்வம் இவர்கள் மட்டும்தான் தமிழர்கள். பாக்கி இந்த நிலத்தை ஆண்ட கருணாநிதி, அண்ணாதுரை, அடுத்தது எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓமந்தூரார் எல்லாருமே பார்த்திங்கன்னா வேறு வேறு மொழியை தங்கள் தாய்மொழியாக கொண்டவர்கள். அதனால் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மொழி வழியாக மாநிலம் பிரித்த போதும் எங்கள் நிலம் பறி போனது பற்றி கவலை இல்லை. தேவிக்குளம், புதுமேடு உள்ளிட்ட பகுதிகளை கேரளாவோடு இணைத்து கொண்டார்கள். தொடர்ச்சியாக ஆந்திராவில் பல பகுதிகளை இணைத்து கொண்டார்கள். கர்நாடகாவில் பல பகுதிகளை இணைத்து கொண்டார்கள். இன்றும் பெங்காலூர் என்று இப்போ சொல்லப்படுற பெங்காலூரில் இன்றும் தமிழர்களோட எண்ணிக்கை தான் அதிகம் இன்றைக்கும். அப்படி இருக்க சூழலில் பெங்களூரை அவன் தலைநகராகவே அறிவிச்சிட்டான். நீங்கள் தமிழர்களோட தமிழர் இழந்த மண் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் தெளிவாக நம்ம எத்தனை ஊர்களை இழந்திருக்கோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தின் மூலயமா உங்களுக்கு தெரியும். இவ்வளோ நிலத்தையும் இழந்துட்டோம். அங்கே தனிநாடு கேட்டு போராடி, அங்கே தமிழீழ அமையணும்னு சொல்லி போராடி, அங்கேருந்தும் அகதியாக விரட்டப்பட்டோம். அகதியாக உலகம் பூரா நாடுகள் பூரா பரவி அகதியாக வாழ்ந்து இன்றைக்கும் அகதிங்கிற பேரோடையே இருக்கிற அந்த வழி அந்த மக்களுக்கு தெரியும். நிலத்தின் அருமை ஒரு நிலத்திலிருந்து போர் சூழலாலோ வேறு எந்த காரணங்களாலோ வெளிப்பட்டு வாழ்கின்ற மக்களுக்கு தான் தாய் நிலத்தின் அருமை புரியும். அப்போது தமிழர்களுக்கென்று ஒரு தாய் நிலம் இருக்க வேண்டுமா வேண்டாமா, அந்த தாய் நிலம் தனிநாடாக இருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற தீர்வு தமிழர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நமக்கென்று தனிநாடு வேணும்ல. உலகத்தின் பூர்வகுடி, உலகத்தின் முதல் மொழி பேசிய மனிதன் தமிழன். அப்படி இருக்கும்போது உலகத்தின் பூர்வகுடி மக்களான நமக்கு ஒரு தனிநாடு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எவ்வளவு நியாயமானது. குறைந்த மக்கள் தொகை கொண்ட 20,000 மக்கள் தொகை கொண்ட நாடு, ரொம்ப ரொம்ப குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடுகள் எல்லாம் தனிநாடாக இருக்கும் பொழுது உலகத்திற்கு அறிவு, கலை, இலக்கியம், மொழியை கடனாக கொடுத்து, கலைச்சொற்கள், வேர்ச்சொற்கள் பல கடனாக கொடுத்து, வேளாண்மையை கற்றுக் கொடுத்து, உலகத்தில் உள்ள எல்லா வேளாண்மை முறையையும் தன்னுள்ளே வைத்திருந்த தமிழர்கள் ஜப்பானில் இப்போ வேளாண்மை கற்றுக் கொடுக்க போய் ஜப்பானில் நம்மள்டேருந்து வேளாண்மை கற்றுக்கிட்டு நம்ம மொழியிலேருந்து கலைச்சொற்கள், வேர்ச்சொற்களை எடுத்து ஜப்பானிய மொழியை உருவாக்கி கொண்டதாக ஜப்பானிய மொழியில் ஆய்வறிஞரே பதிவு பண்ணியிருக்கார். அப்புறம் உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனம், உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனம் இப்படி வீழ்ந்து கிடக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 500க்கும் 1000க்கும் ஓட்டை விற்கிற சூழலில் நிற்கிது. ஓட்டை வாங்குறான், திருடுறான், அது வேறு விஷயம். மக்கள் அந்தளவுக்கு ஏழ்மை வறுமையில் வச்சு திருடுறான். ஓட்டை அவன் பெறுறதில்லை. நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம், அதெல்லாம் செஞ்சுருக்கோம்னு சொல்லி ஓட்டை பெறுறதில்லை. ஓட்டை திருடுறது ஓட்டு பொறுக்கிகள். அவர்கள் யார்? ஓட்டு பொறுக்கிகள். தங்கத்துக்கு யாராவது தவிட்டை விற்பார்களா அப்படின்னு சொன்ன திமுக தலைமை, அன்று இருந்த திமுக தலைமை, அந்த தலைமை தங்கத்துக்கு யாராச்சும் தவிட்டு வைப்பாங்கன்னு சொன்னால் இவங்க தான் தங்கத்துக்கு தவிட்டை இது பண்ணியிருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. புரிதுங்களா? தங்கம்ங்கிறது வாக்கு. தங்கம் போன்ற வாழ்க்கை நாம் விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் விற்கிறோம்ப்பா, வாங்குறது யாருப்பா? நீங்கள் என்னப்பா வாங்குறீங்க? யார்? திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இதெல்லாம் வாங்குறீங்க. ஏன் 60 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருக்க, நான் இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கேன்னு சொல்லி ஓட்டுக்கலாம். ஏன் நீ நல்லதே செய்யலையே? அப்போனா ஒரு நல்லதும் செய்யலை. அதானே அர்த்தம். அதுக்கு 1000, 500, 5000, 10,000, ஏன் இப்போல்லாம் 20,000 வரைக்கும் போது ஓட்டுக்கு. அதெல்லாம் நம்ம அந்த நாம் தமிழர் கட்சியோட இது அந்த இதை மதிப்பை நாம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா
அவர்களோட அடி தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஐயோ அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து ஓட்டுக்கு வந்து 20,000 மதிப்பு. நீங்கள் சொல்லப்போனால் வர தேர்தலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 50,000 முதல் 1,00,000 வரை மக்களுக்கு வாக்கு காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் கூட வரலாம், வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு கூட போகலான்னு வச்சுங்களேன். அந்தளவுக்கு போகிறாங்கன்னா நீங்கள் எடுத்துக்கங்க, அதையும் அந்தளவுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கிங்க. அப்போ எந்த அளவுக்கு பணத்தை கொள்ளடிச்சு அவன் அந்தளவுக்கு போவான். அப்போ இந்த தேர்தலில் இவ்வளவு முதலீடு பண்ணால் அதை திரும்ப எடுத்துடலான்னு தான் வந்து முதலீடே பண்ணுறான். அது ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிட்டுல, ஒரு வியாபார நோக்கில் தான் அவன் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான் தொடர்ச்சியாக. ஆனால் மக்கள் நீங்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும், மக்கள் நீங்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், மக்கள் நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை வளர்த்து கொள்ள வேண்டும். என் அன்பான தாய் தமிழ் உறவுகள் நல்ல முடிவை எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் தொடர்ச்சியாக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கள் போராட்டம் வீண் போகா. நாங்கள் வந்து திரும்ப நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு இதை கையளிச்சிட்டு போகிறதுக்கு விரும்பலை. வருங்கால தலைமுறை இங்கே வந்து நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்கள் போராட்டமே. இது வந்து நாங்களே வென்று முடிச்சிருவோம் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஆனால் எங்களுக்கு இன்னொரு தலைமுறை தோளில் கடத்துறதுன்னு விருப்பம் இல்லை. எங்கள் முன்னத்தியர்கள் எங்களுக்காக உயிரையே ஈகமாக செய்து போராடி கொடுத்த நாடு எங்கள் நாடு. அப்படி இருக்கும்போது உயிரையே ஈகமாக கொடுத்த அவர்களோடு ஒப்பிடும்போது நாம் வந்து இந்த ஆவியை தான், பேச்சுக்கலை என்ற மூலமாக இந்த ஆவியை தான் நாங்கள் போக்குகிறோமே ஒழிய எங்கள் உயிரை போக்குகிற அளவுக்கு வேலை செய்தவர்கள் மத்தியில் நாங்கள் சின்ன ஒரு சின்ன போராட்டக்காரர், அவ்வளவுதான். ஆனால் எங்களுக்கும் உயிரீகம் செய்ய ஆசைதான். எங்களுக்கும் இந்த நிலத்திற்காக, இந்த தமிழர்களுக்காக, இந்த இனத்திற்காக, தனிநாட்டிற்காக போராடி சாவதில் மிக்க மகிழ்ச்சி. அதற்கான களசூழல் வரும்போது எல்லாரும் அந்த வேலையை நோக்கி பயணிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு திண்ணமாக இருக்கிறது. அரசியல் விடுதலை என்பதே ஆயுத விடுதலையின் கூட கூடிய அரசியல் விடுதலை தான் சாத்தியம். எப்படி சீனா மாசேத்துங் மாவோ வென்றெடுத்தாரோ அதே போல கியூபா புரட்சியை ஃபிடல் காஸ்ட்ராவும் சேகுவாராவும் வென்றெடுத்தார்களோ, எங்கள் தமிழீழத்தில், எங்கள் தாய்நிலத்தில் எங்கள் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அமைப்பை கட்டி 30 ஆண்டு கால போராட்டம், மிகப்பெரிய போர்களை எல்லாம் சந்தித்து மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் குவித்த எங்கள் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் கனவு நனவாக வேண்டும் என்ற நம்பிக்கையில் இந்த தலைமுறை இளைஞர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர் கையளித்த நெருப்பு நாங்கள் கைமாற்றி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதை அடுத்த தலைமுறை கையிலும் கடத்துவதில் எங்களுக்கு விருப்பமில்லை. நாங்கள் வென்று முடிப்போம். அப்படி இல்லை என்றால் வருங்கால தலைமுறை இதை வென்று முடிக்கும். தமிழ் தேசிய அரசியல் வெல்லும், அதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை. தமிழ் தேசிய அரசியல் வெல்லும். அதற்கான கால சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. உலகை தமிழர்கள் ஆளும் சூழல் வரும். உலகை தமிழர்கள் ஆளும்போது எல்லா மொழிவழி தேசிய இனங்களும் நல்லபடியாக இந்த பூமி பந்தில் வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். இவர்களைப் போல நிலத்தை வளத்தை கொள்ளையிட்டு அழித்து இயற்கையை அழித்து செய்கிற வேலையை எங்களுடைய ஆட்சியில் இருக்காது. நாங்கள் ஏற்கனவே இந்த உலகை ஆண்டிருக்கிறோம். இந்த தெற்காசிய முழுமைக்கும் கட்டி ஆண்ட சோழர்கள் தமிழர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகை முழுவதும் ஆண்ட பாண்டியர்கள் தமிழர்கள் தான். ஒரு சிறு பகுதியை ஆண்டிருந்தாலும் சேரர்களும் தமிழர்கள் தான். அப்படி இருக்கின்ற சூழலில் இந்த உலகை கட்டி ஆண்டோம் என்ற ஏற்கனவே உள்ள அந்த அனுபவத்தின் பெயரில், ஏற்கனவே உள்ள படிப்பினையின் பெயரில் நாங்கள் இந்த உலகை மீண்டும் ஆள்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உறுதியாக உள்ளது. அதற்கு ஒரு சின்ன முன்னோட்டமாக நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் முதலில் தமிழரை ஆள வையுங்கள். தெலுங்கர் ஸ்டாலினையோ, மீண்டும் தெலுங்கர் உதயநிதி ஸ்டாலினையோ, இல்லை அவனோட பையனையோ நீங்கள் மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தால் மீண்டும் நீங்கள் வீழ்ச்சிக்கு போவீர்கள். தொடர்ச்சியாக மக்கள் நீங்கள் தான் தோற்கிறீர்களே, நாம் என்றுமே தோற்பதில்லை. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் தமிழர் கட்சி தோக்குதுன்னா அந்த கட்சி தோக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை.
எங்கள் இனம் தோற்று கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக. நாம் தமிழர்ங்கிறது கட்சியோட பெயர் மட்டுமல்ல, அது எங்கள் இனத்தின் அடையாளம். எங்கள் இனம் தோற்று கொண்டிருக்கிறது. எங்கள் மக்கள் எங்களை தொடர்ச்சியாக தோற்கடிக்கிறார்கள் என்றால் நாங்கள் தோற்கிறோம் என்ற அர்த்தமே இல்லை. நீங்கள் தோற்று கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வருங்கால தலைமுறையை தோல்வியை சந்திப்பதற்கு நீங்கள் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டுள்ளீர்கள். அதனால் தமிழர்கள் இதை புரிந்து கொண்டு நேர்மையான முறையில் வாக்குக்கு பணம் வாங்காமல், அல்லது வாக்குக்கு பணத்தை வாங்கிட்டு கூட போடுங்க. ஏன்னா அவன் ஒரு திருட்டு பையன், நம்ம வீட்டு காசு தான் திருடி வச்சிருக்கான்னு வச்சுங்க, வாங்கிட்டாச்சும் மாற்றி போடுங்கிறேன். வாக்கை மாற்றி போடுங்கள். நாம் தமிழர் கட்சியை ஆள வையுங்கள். நாம் தமிழர் கட்சியை வெல்ல வையுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.